கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஐயா அவர்கள் வருக வருக என்று சபையின் சார்பாக ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்கு வணக்கத்திற்கும் உரிய எனது அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் கே. நேரு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பெருமகனார் பன்னாட்டு வாழ எல்லாரும் வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அவர் முன்னாள் அமைச்சர் கே. நேரு அவர்கள் முன்னாள் அமைச்சர் கே. நேரு அவர்கள் முன்னாள் அமைச்சர் கே. நேரு அவர்கள் எதிர்காலத்தில் அமைச்சராக வர வேண்டும் என்று உங்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் வாழ்த்து. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆரம்பிச்சிடலாமா? அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்போ நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே,
உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாநகரிலே சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாகவும் மாவட்ட சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாகவும் வள்ளலாருடைய 194ஆம் ஆண்டு வருவிக்க உற்ற விழாவாகவும் மிக சீரும் சிறப்புமாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சன்மார்க்க அன்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். எனக்கு கொடுத்திருக்கிற நேரம் அரை மணி நேரம், 9:45 ஆயிடுச்சு, 10:45. இப்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு எளிய சன்மார்க்கம். எளிய சன்மார்க்கம் என்றால் என்ன? இதுவரையிலே நம்ம நாட்டிலே உலக வரலாற்றிலே மார்க்கங்கள் நிறைய இருந்திருக்கிறது. மார்க்கம் என்றால் வழி. அதிலே நெல் வழியா தீ வழியா என்பது நமக்கு இதுவரையிலே தெரியாமல் இருந்தது. நாம் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தரம் என்ன, வாழ்க்கையின் முடிவு என்ன என்பதையெல்லாம் நமக்கு தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு அருளாளர்கள் நிறைய தோன்றியிருக்கிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த அருளாளர்களெல்லாம் ஜாதி சமய மதம் என்ற ஒரு பிரிவினையை உருவாக்கி மக்கள் ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்களை சின்ன பின்னமாக பிரித்து அவரவர்களையும் தெரு தெருவாக அலைய விட்டிருக்கிறார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா, உன்னுடைய மதம் பெரியதா என்னுடைய மதம் பெரியதா, உன்னுடைய சமம் பெரியதா என்னுடைய சமயம் பெரியதா, உன்னுடைய ஜாதி பெரியதா என்னுடைய ஜாதி பெரியதா, உன்னுடைய இனம் பெரியதா என்னுடைய இனம் பெரியதா என்ற இந்த வேற்றுமையை வளர்த்திருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய முன்னாடி இருந்த அருளாளர்கள் செய்த செயல்பாடுகள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனித சமுதாயம் எதற்காக இறைவனால் படைக்கப்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருந்து விட்டோம். எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள், அரிதறிது மானிடராய் பிறப்பதரிது. எதற்காக பிறந்தோம் மானிடராய்? அரிதான பிறப்பு தானே. அப்போ அரிதான பிறப்பிற்கு என்ன முடிவு இருக்க வேண்டும்? எல்லோருமே இறந்து கொண்டிருக்கிறார்கள், மாண்டு கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மனித வர்க்கத்தினுடைய உயர்நிலையை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? இதற்குண்டான ஒரு விடையை சரியான வழியிலே இந்த மார்க்கங்கள் எல்லாம் சொல்லவில்லை. வள்ளல் பெருமான் ஒரு தனி மார்க்கத்தை கண்டார். அதற்கு அருள் மார்க்கம் என்று பெயர். நமது சண்முகையா சொன்னார்கள் இல்லையா, அருள் மார்க்கம் என்பது உலகத்தில் முதலாக சொன்னவர் வள்ளலார் என்று. முன்னாடி சொல்லியிருக்கிறார்கள். அருளை பற்றி சொல்லாத ஞானிகளே கிடையாது. ஆனால் அருளை பெறும் வழி என்ன என்பதை சொல்லவில்லை. அருள் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை முறையாக சொல்லித் தரவில்லை நம்மளுடைய அருளாளர்கள். எல்லாம் பெரியவர்கள் தான், அதிலே மாற்று கருத்திற்கு யாருக்கும் இடமில்லை. எல்லோரும் ஒவ்வொருவரை பின்பற்றித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை சொன்னாலும் மற்றவர்களுக்கு கோபம் வரக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மத மீதும் சமய மீதும் நமக்கு அளவில்லாத பற்றுதல் இருந்து கொண்டிருக்கிறது. 40 ஆண்டுகளாக நான் பேசுகின்ற பொழுது மற்ற மதவாதிகளை சொன்னால் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவர்கள் ஏராளம், சமயவாதிகளை சொன்னால் எதிர்ப்பு குரல் கொடுப்பவர்கள் ஏராளம். இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சன்மார்க்கத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் வள்ளலார் அவர்கள். எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்திற்கு இதுதாண்டா வழி, வழி இது, முறை இது, நீ செய்யும் துறை இது என்ற அளவிற்கு ஒரு சரியான, ஒரு அழகான, எளிமையான வழியை கண்டுபிடித்தவர் வள்ளலார். ஆனால் தான் இதற்கு சன்மார்க்கம் என்று பெயர் வைக்கவில்லை. ஏனென்றால் முன்னாடி சன்மார்க்கம் இருக்கிறது.
எல்லா மதங்களிலே சன்மார்க்கம் இருக்கிறது. ஆனால் சமரசம் இருக்கிறதா? இல்லை. சுத்தம் இருக்கிறதா? இல்லை. சத்தியம் இருக்கிறதா? இல்லை. அதனால்தான் வள்ளலார் இதை பிரித்தார். இதற்கு என்ன பெயர் வைக்கிறார்? சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று பெயர் வைத்தார். இங்கே சமரசம் இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், ஒழுக்கம் இருக்க வேண்டும். இது இல்லை என்றால் அந்த மார்க்கத்தினுடைய வழியிலே நாம் சென்று பிரயோஜனம் இல்லை. மற்ற மத மார்க்கங்களிலே ஒழுக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஒழுக்கங்களுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லவில்லை. எப்படி ஒழுக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள்? ஒழுக்கம் என்றால் என்ன? கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. வள்ளலார் வந்துதான் ஒழுக்கத்தை பற்றி நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தவர் வள்ளலார். அதற்கு என்ன ஒழுக்கம்னு பேர் வச்சிருக்காரு? ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு பேர் வச்சார். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாப்பாடு போடுறது மட்டும்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல. அது ஒரு பவுண்டேஷன், அது அடிப்படை, பேசிக். அதனால்தான் வள்ளலார் ஒழுக்கத்தை 4ஆக பிரித்தார். எளிய முறையிலே நமக்கு மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். ஒழுக்கம் என்பது இந்த உடம்புக்குள்ளே 4 பகுதிகளாக இருக்குதப்பா. இந்த 4 பகுதிகளை யார் ஒழுக்கமான முறையில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் மரணத்தை வெல்ல முடியும்னு ஒரு தெளிவான வழியை சொல்லிட்டார். மிக எளிமையான வழி. நீ வெளியே போய் அலைய வேண்டாம், நீ மற்ற மதங்கள் சொல்லியதை கேட்க வேண்டாம், சமயங்கள் சொல்லியதை கேட்க வேண்டாம், வேற எதை சொன்னாலும் யாரு சொன்னாலும் நம்ப வேண்டாம். உன்னுடைய எனர்ஜி, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய அருள் உன்னுடைய உடம்பிலே இருக்கிறது. நீ வெளியே தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் வள்ளலாரும் பயங்கரமா சாடினார் சமயங்களை. ஏன் சாடுறாரு? மனித குலத்தை மாற்றி வைத்து தெரு தெருவாக அலைய விட்டு இருக்கிறது இந்த சமயங்கள், மதங்கள். இதுக்குதான் நமக்கு அடிப்படையா அவர் திட்டார் எல்லா சமய மதங்களையும். நம்மை திட்டவில்லை, நமக்கு வழிகாட்டியவர்களை திட்டுகிறார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் அடிச்சார். ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர். இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து அலைந்து வீணே நீர் அடிதல் அடகலவே. அப்ப என்ன செய்யணும்? நீதியிலே எங்க நீதி இருக்கிறது? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். அவர் வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிகின்ற தருணம் இது. கூவுகின்றேன் உமையை. நம்மையெல்லாம் கூவி கூவி அழைக்கின்றார். ஏனென்றால் கடவுள் ஒருவர் என்பது கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள், மதங்கள் மறைத்து விட்டன, தெரிந்து கொள்ளவில்லை. வள்ளலார் வந்துதான் தனித்தலைமை பெரும்பதி ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பதை கண்டுபிடித்தவர் வள்ளலார். மற்றவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கவில்லை. தேடி 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 அலைந்தார்கள். தெருவிலே விழுந்தார்கள், மண்ணிலே விழுந்தார்கள், காற்றிலே கலந்தார்கள், ஆகாயத்திலே கலந்தார்கள், வெயிலிலே வெந்தார்களே தவிர அவர்கள் மரணத்தை வெல்லவில்லை. மரணத்தை வென்றிருந்தால் அவர்களுக்கு கடவுள் யார் என்பது தெரிந்திருக்கும். கடவுள் யார் என்பதே தெரியாமல் எப்படி நீ தந்தை இடத்திலே போய் சொத்து கேட்க முடியும்? உன்னுடைய தந்தை அல்லவா உனக்கு அருள் கொடுக்கக்கூடியவர். அருள் கொடுக்கக்கூடிய தந்தை யார் என்றே தெரியவில்லை. நீங்கள் எப்படி அருளை பெற முடியும்? அருளை பெறுவதற்கு நம்முடைய தந்தை யார் என்பது தெரிய வேண்டும் அல்லையா? நம்மை படைத்தவன் யார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதானே உரிமையோடு நாம் கேட்க முடியும். இதைத்தானே வள்ளலார் சொல்லுகிறார், என் உரிமை நாயகனே என்று. அப்ப என்னுடைய உரிமையான நாயகன் யார் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எப்படி அருளை பெற முடியும்? சண்மையா குறை சொன்னார், எல்லோரும் கேட்கிறார்கள். மரணமிலா பெருவாழ்வு 154 ஆண்டுகளாக ஏன் வரவில்லை? இப்பொழுதுதான் காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. சன்மார்க்கம் என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது.
அது சுத்த சன்மார்க்கம் என்னவென்று இதுவரையில் யாருக்கும் புரிய வைக்கவில்லை. இப்பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்க அன்பர்களுக்கு சுத்த சன்மார்க்கம் என்னவென்றால் புரிகிறதா? இன்னும் சமயங்களிலும் மதங்களிலும் இருந்து கொண்டுதான் சன்மார்க்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டு வரவில்லையே. அதை விட்டு வந்தால் தானே மரணமிலா பெருவாழ்வு என்பது கிடைக்கும். பற்றியவற்ற அத்தனையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ என்றும் இறைவிரேன்னு சொன்னாரு. அப்ப நமக்கு பற்று இல்லாமல் இருக்கா? எல்லா பற்றியும் வைத்துக் கொண்டு மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும் என்றால் எப்படி கிடைக்கும்? விடணும் இல்லையா? வள்ளலார் ஏதாவது பற்று வைத்திருந்தாரா? வீடு வைத்திருந்தாரா? வாசல் வைத்திருந்தாரா? தங்குவதற்கு இடம் வைத்திருந்தாரா? இல்ல பெட்டு போட்டு படுத்திருந்தாரா? இல்ல ஃபேன் போட்டிருந்தாரா? ஏசி போட்டிருந்தாரா? வள்ளலார் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரே, அவரை போல் வாழ்ந்தால் அல்லவா மரணத்தை வெல்ல முடியும். நாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு மரணமிலா பெருவாழ்வு கிடைக்கும் என்றால் எப்படி கிடைக்கும்? படுக்கவோ பழம் பாய்க்கும் கதி இல்லை, உடுக்கவோ ஒரு முழ கந்தைக்கும் வழி இல்லை, உண்ணவோ ஒரு பிடி சோற்றுக்கும் வழி இல்லை. வள்ளலார் சொல்றார் இல்லையா, பிச்சைதான் எடுக்கவோ மனமில்லை, என் செய்வேன். அப்ப ஏன் இதையெல்லாம் அவர் விட்டாரே? பற்றியவற்ற அத்தனையும் பற்று அருள் அம்பலப்பற்ற பற்றணும். நம்ம இதை ஒரு கையில பற்றிக்கிட்டு அங்க ஒரு கையில பற்றிக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை ஆண்டுகள் சன்மார்க்க சங்கத்தில் இருந்தாலும் கிடைக்காது. எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நான் சொல்லுவேன், என்னை கேட்பார்கள், எனக்கு மரணமிலா பெருவாழ்வு இந்த பிறவியில் நிச்சயமாக கிடைக்காது என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் எனக்கு நரைத்து விட்டது. சன்மார்க்கத்தினுடைய வழியை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த பிறவியில் அஜாக்கிரதையாக மரணம் வந்துவிட்டால் இதிலிருந்து இதனுடைய தொடர்பு எனக்கு கிடைக்கும். அதில் நான் முயற்சி எடுத்து வந்துடும் என்ற எனக்கு தில் இருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடமில்லை. அடுத்தது சொன்னார்கள், இறந்தவரை எழுப்புவார், மற்றவர்கள் எல்லாம் எழுப்ப மாட்டார், ஆண்டவர் உங்களை எழுப்புவார். ஏனென்றால் சன்மார்க்க சங்கத்தினுடைய எல்லைக்குள் வந்து விட்டீர்கள். நீங்கள் அறியாமையில் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். வள்ளலாருடைய பெரும்புகழையும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் இடைவிடாது தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் காலத்தில் அஜாக்கிரதையால் மரணம் வந்துவிட்டால் நிச்சயமாக மனித தேகம் கொடுத்து எழுப்புவார் என்பது சத்திய உண்மை. இது தொடர்ச்சி. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் இயேசுநாதர், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இயேசுநாதர் யாருன்னு தெரிஞ்சது. 500 ஆண்டுகளுக்கு பின்னாடிதான் நபிகள் நாயகம் யாருன்னு தெரிஞ்சது. புத்தர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. இன்று சுத்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுத்த சன்மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நான் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் என் போன்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 500 வாட்ஸ்அப்ல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்பொழுது சன்மார்க்கம் என்பது வெகு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த எளிய சன்மார்க்கத்திற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் கிடையாதுன்னு சொன்னார். இதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த சக்தியாலே முடியாது. ஏனென்றால் இது இறைவனுடைய மார்க்கம். இது யாருடைய மார்க்கம்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மார்க்கம். இது வள்ளலாருடைய மார்க்கம் நினைச்சிடாதீங்க. இது திருநெறி, பெருநெறி, தனிநெறி, அருள் நெறி. இதை யாரும் அசைக்க முடியாது, ஆட்டவும் முடியாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அடித்து உதைத்து கீழே தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்தது சுத்த சன்மார்க்கம். இதைத்தான் நமக்கு வள்ளலார் வழிமுறைகளை சொல்லுகிறார். அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் வள்ளலாரையும் அருட்பாவையும் தினந்தோறும் படித்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வாழ்ந்த வாழ்க்கை, நாளைக்கு வாழ்ந்த வாழ்க்கை, நாளை மறுநாள் எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை. அப்பொழுது என்னிடத்திலே இருக்கக்கூடிய உடம்பிலே 4 ஒழுக்கங்கள் இருக்கிறது என்று வள்ளலார் சொன்னார். என்ன ஒழுக்கம்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம்,
ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அப்ப உயிரை காப்பாற்றுவதற்கு எது தேவை? மரணம் அடையாமல் இருப்பதற்கு எது தேவை? பேசிக் ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லை என்றால் கம்ப்ளீட் அவுட். அந்த ஒழுக்கத்தில் நமக்கு 2 கொடுத்திருக்காரு, வேற எதுவுமே கொடுக்கல. நீங்க 4 ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டாங்கப்பா, 2 ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஏன்னா புறத்திலே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் என்பதுதான் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியதுதான் கரண ஒழுக்கம். கரணம் என்ற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடியது. அப்ப உங்களுடைய இந்திரியங்களை செயல்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பது எது என்றால் கரணங்கள். அப்ப கரணங்கள்ல இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய அந்த ஆக்ஷன் டெவலப்மெண்ட் எது உங்களுக்கு வேலை கொடுக்கிறதோ அந்த வேலை கொடுப்பதை முதலில் நிறுத்துங்கள். அதுக்கு பேரு கரணங்கள் போட்டார். இந்திரியத்தை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. இந்திரியங்களை நிறுத்த வேண்டுமானால் நீங்கள் கரணங்களை நிறுத்தினால்தான் இந்திரியங்கள் நிற்கும். அப்ப கரணங்கள்ல என்ன இருக்கு? மனம் இருக்கு, புத்தி இருக்கு, சித்தம் இருக்கு, அகங்காரம் இருக்கு, இல்லையா? அப்போ மனம் என்பது ஒன்று வேலை செய்யவில்லை என்றால் இந்திரியங்கள் வேலை செய்யாது. இந்திரியங்களுக்கு மனதுக்கும் கண்ணுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, அது முதல் தெரிஞ்சுக்கங்க. மனம் போன இடத்துல கண்ணு போகும், கண்ணு போற இடத்துல மனம் போகும். ரெண்டும் தனியா தனியா எதுவும் போகாது. எங்கே கண் போகிறதோ அங்க மனம் அங்க போயிடும், மனம் எங்க போகுதோ கண்ணு அங்க போயிடும். இதனாலதான் வள்ளலார் கரண ஒழுக்கத்தில் மிக தெளிவாக சொன்னார். நமக்கு மனதை கொண்டு போய் எங்க நிறுத்த சொன்னாரு? கரண ஒழுக்கத்தில் வள்ளலார் என்ன சொல்றாரு? மனதை எங்க கொண்டு வைக்க சொல்றாரு? சிற்சபையின் கண் மனதை செலுத்துங்கள். சித்திவிழாக திருமாளிகையிலே பேருபதேசம் செய்து விட்ட பிறகு அதில் உள்ள விஷயங்கள்லாம் படிச்சீங்கன்னாவே தெளிவாக கிடைக்கும். அப்புறம் தீபத்தை வெளியே எடுத்து வைத்துட்டு என்ன சொல்றாரு? இப்பொழுது ஆண்டவர் தீப முன்னிலையில் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள். தீப முன்னிலையில் ஆண்டவர் விளங்குவதாக பாவனை செய்யுங்கள்னா என்ன அர்த்தம்? இதுவரையில் உருவங்களை பார்த்து வழிபாடு செய்து கொண்டிருந்தீர்கள். உருவங்களைத்தான் உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்கள் எதை பார்க்குது? எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் எதை பார்க்குறீங்க? உருவங்களை தான் பார்க்குறீங்க. உருவங்கள் பார்த்து பார்த்து தான் உங்களுடைய ஆன்மாவில் போய் அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு, பதிவாகிட்டே இருந்தது. அப்ப உருவங்களை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் எதை பார்க்கணுமா? ஒளியை பார்க்கணும். நீங்கள் உருவங்கள் கரைய வேண்டுமானால் ஒளியை பாருங்கள். ஏனென்றால் ஒளிதான் அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரும் ஒளி, ஜீவனும் ஒளி, கண்ணும் ஒளி, மனதும் ஒளி. இது எல்லாமே ஒளியாகத்தான் இருக்கிறது. அப்போ நீங்க ஒளியை பார்த்து பழகினால் உங்களுக்கு வழிபாடு அங்க தொடர்ச்சியாக ஆன்மாவில் இருக்கக்கூடிய திரைகள் ஒவ்வொன்றாக கலந்து போடுன்றார். அப்ப முதல்ல நம்ம அடிப்படை அரிச்சுவடி எது? சன்மார்க்கத்திற்கு ஒளி வழிபாடு. இதுவரையில் சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்தீர்கள். இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு ஒளி வழிபாடு, எளிய முறை. ஒளிக்கு ஏதாவது செலவு வேணுமா? அபிஷேக ஆராதனை பண்ணணுமா? மாலை மரியாதை போடணுமா? வேற எதுவுமே அதுக்கு தேவையில்லை. நீங்க வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் விளக்கல போய் உட்காந்துக்கும். செகண்ட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இருள் இருக்காது. அப்ப சிலையை வச்சுங்கன்னா என்ன வேணும்? அப்பயும் ஒரு விளக்கு வேணும். விளக்கு இல்லை என்றால் நீங்க வணங்கக்கூடிய சிலையை கூட உங்களால பார்க்க முடியாது. அப்ப சிலையை தூக்கி ஒரு பக்கமா தூக்கி எரிஞ்சிட்டு ஜோதி வழிபாடு பண்ணுங்கன்னார். அதுக்கு பேரு ஒளி வழிபாடு. இதைத்தான் வள்ளலார் பல பாடல்களை சொல்லுகிறார் நமக்கு, இல்லைங்களா? ஆதி அந்தமமில்லா அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைவின்கள் சுகம் பெற விளைவீர். இது நீவீர் மேலேறு வீதி, மற்ற வீதிகள் கீழ்ச்செல்லு வீதினார். இப்ப நீங்க மேலே ஏறணும்னா என்ன பண்ணணும்? எளிய வழியான ஒளி வழிபாட்டுக்கு வரணும். ஒளி வழிபாட்டுக்கு வந்தா என்ன பார்க்குறீங்க? அந்த ஒளியை
கண்ணு தான் பார்க்குது. கண்ணு பார்த்த உடனே என்ன ஆகுது? மனதுக்கும் கண்ணுக்கு ஒரு லிங்க் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் ஒளி வழிபாட வள்ளலார் சொன்னாரு? நீங்கள் ஒளியை கண்களினால் இடைவிடாது பார்த்து கொண்டிருந்தால் மனம் என்பது அப்பதான் அடங்கும். அது வெளியும் மனம் அடங்காது. அது மனம் என்பது ஒரு பேய்க்குரங்கு. அதனாலதான் வள்ளலார் சொல்வார், மனம் என ஓர் பேய்க்குரங்கு மடப்பையிலே நீதான் மற்றவர் போல் என நினைத்து மறுட்டாதே கண்டாய், தினையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன், யார் என இங்கு என நினைத்திருந்தாய், ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. அப்போ மனதை அடக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? ஒளி வழிபாட்டுக்கு வரணும். நீங்க ஒளி வழிபாட்டுக்கு வந்தால் அங்கே உங்களுக்கு மனம் அடங்கும். இன்னொன்னு அதுக்கு ஒரு பிளஸ் கொடுத்தாரு வள்ளலார். ஏன்னா ஒளி வழிபாடு என்பது மட்டும் அல்ல, அதற்கு மேல இன்னொன்று இருக்கப்பா. உன்னுடைய மனதங்களை இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதற்கு இன்னொரு வழி இருக்கு. அப்படி நமக்கு என்ன சொல்றாரு? 2 வழியை சொன்னார். 2 வழி என்பது ஜீவகாருண்யம், சத்து விசாரம்னு போட்டார். சத்து விசாரம் என்பது என்ன? கடவுள் வழிபாடு தான் சத்து விசாரம். வேற ஒண்ணும் போய் நீங்க கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கும் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் இரண்டுக்கும் உண்டான தொடர்பை உருவாக்குவதற்குண்டான வழியை கண்டுபிடிப்பதற்கு பேர் தான் சத்து விசாரம். சத்து விசாரம்னா சண்டை போடுறதல்ல. ஜீவகாருண்யம் என்பது பேசிக். ஜீவகாருண்யம் விளங்கும் போது என்ன விளங்குதுமா? அன்பும் அருளும் தானாக விளங்கினார் வள்ளலார். ஒரு மனிதனுக்கு அறிவு எப்பொழுது விளக்கம் அடைகிறது என்றால் ஜீவகாருண்யம் வேண்டார். நீங்க ஜீவகாருண்யம் இல்லாமல் செய்கின்ற தவம், யோகம், தியானம் எல்லாமே மாயாஜாலங்கள். புரியுதுங்களா? அப்ப என்ன செய்யணும்? நம்ம எளிய சன்மார்க்கத்தில் நமக்கு ஈஸியா சொன்ன வழி ஒளி வழிபாடு, விசாரம். அப்ப விசாரம் என்பது என்ன? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 2 ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அது இந்திரியம். இந்திரியம் என்றால் என்ன? கண், மூக்கு, காது, செவி, மெய் என்று சொல்லக்கூடியது. இதுல ஸ்தூலம் 5 இருக்கு, சூட்சமம் 5 இருக்கு, மொத்தம் 5 10 இருக்கு. இந்திரியங்கள் புறத்தில் கருவிகள் 5. இந்த 5 கருவிகளை இயக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய 5 கருவிகள் இருக்கு. அதனாலதான் அதுக்கு சூட்சமம்னு வச்சாங்க அந்த காலத்துல. இது ஸ்தூலம், கண்ணுக்கு தெரிவது. சூட்சமம் என்பது கண்ணுக்கு தெரியாது. டோட்டலா 10. இந்த 10ஐயும் இயக்கக்கூடியதான் கரணங்கள். அப்ப கரணங்களை கட்டுப்படுத்தணும், இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும். என்ன செய்யணும்? ஜீவகாருண்யம், சத்து விசாரம். ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லி இருக்காருங்க. ஏன்னா இதை 40 ஆண்டுகளாக நாங்க தூக்கி எரிஞ்சிட்டு இந்த வழிபாட்டுக்கு வந்ததுனாலதான் உங்க முன்னாடி நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்களும் உங்களை மாதிரி எல்லா சிலையும் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை சிலைகள் இருக்குதோ அத்தனை சிலைகளும் படங்களாக செய்து மாட்டி அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம். வள்ளலார் அறிவுறுத்துகின்ற பொழுதுதான் என்னுடைய அறிவு, எங்க குடும்பத்தினுடைய அறிவு, மனைவியினுடைய அறிவு எல்லாம் வேலை செஞ்சது. இதைத்தான் வள்ளலார் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். 10 நிமிஷம் வந்துடும். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றெல்லாம் வீண் கழிக்கின்றார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? காலத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படின்னு சொல்றார் வள்ளலாரு? தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும். நீ எப்பொழுது ஒரு கடவுள் என்பது தெரியாமல் அறியாமல் பல கடவுள்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு அறிவு இல்லைன்றார் வள்ளலார். தெளிவா சொல்லிட்டாரு. அது சன்மார்க்கா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்ற உண்மை அறியாமல், தெளிவு இல்லாமல் பல கடவுள்களை வழிபாடு செய்யக்கூடிய தரம் நமக்கு இருக்குமேயானால் நாம் சுத்த சன்மார்க்கம் அல்ல, அறிவு சார்ந்த பெரியோரும் அல்ல. வள்ளலார் தெளிவா சொல்லிட்டாரு. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும்,
பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும் மெய்வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண் கழிக்கின்றார். அடுத்தது என்ன வரி சொல்றாரு? அவர்களுக்கு அறிவு அருள்வி எனைப்பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே. அவர்களுக்கு அறிவு இல்லப்பா, அவங்களுக்கு அறிவை கொஞ்சம் புகட்டுன்னு சொல்றாராம் ஆண்டவர் வள்ளலார்கிட்ட. ஏனென்றால் இதுவரையில் நாம் அறியாமையினால் தெரியாமையினால் பல மதவாதிகளும் சமயவாதிகளும் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு இந்த வழிபாட்டு முறைகளை பின்பற்றி நாம் சென்று கொண்டிருந்தோம். இனி அது தேவையில்லை. நீ நல்லவனாக வல்லவனாக ஒடுக்கம் உள்ளவனாக ஒடுக்கத்தில் வெற்றி அடைவனாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வழிபாட்டு முறை ஒன்றே கடவுள். உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திரு பொது என அறிந்தேன். ஆண்டவர் எல்லா உடம்பிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஒப்பற்ற பரம்பொருள் தான் ஒளியாக இருக்கிறது. அதற்கு பெயர் தான் அருட்பெருஞ்சோதி. அதனால்தான் வள்ளலார் சொல்லாரு இல்லையா, ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்று இரண்டு மானார் உருவமலார் அருவமலார் உருவருவமானார் அன்று முலார் இன்று முலார் என்று முலார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் உலார் யாவும் இலார் யாவும் அலார் யாவும் ஒன்றுருத்தாமாகி நின்றார். அவர் யார்? அவர்தான் திருச்சிற்றம்பலத்திலே நடம் புரிகின்ற அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதியை கண்டவர் வள்ளலார், கண்டு அருளை பெற்றவர் வள்ளலார், வாழ்ந்தவர் வள்ளலார், வாழ்ந்து காட்டியவர் வள்ளலார், நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருப்பதும் வள்ளலார் தான். அதனாலதான் வள்ளலார் நம்மளை விட்டுட்டு எங்கே போயிட்டார் நினைச்சிடாதீங்க. வள்ளலார் சித்தி விழாக திருமாளிகளை என்ன சொல்லுகிறார்? ஏ மக்களே, இப்பொழுது இந்த உடம்பில் நான் இருக்கிறேன், நான் எங்கும் செல்லவில்லை. அடுத்தது என்ன சொல்றாரு? எல்லா உடம்புகளிலும் இருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களிலும் இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திரு பொதுவென அறிந்தேன் முதல் சொல்லிட்டாரு. அப்போ இறைவன் எங்கெங்க இருக்கிறாரோ அங்கெல்லாம் வள்ளலார் இருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? வள்ளலார் நம்ம விட்டுட்டு போகல, இறைவனோடு கலந்தார். கலந்தவர் எங்கே போவார்? இறைவனோடு இருக்கிறார். இறைவன் எங்க இருக்கிறாரோ அங்கு இருக்கிறார் வள்ளலார். ஆனால் என்னை கூட நீங்க வணங்க வேண்டாம் என்று சொன்னார். இன்னும் அடிச்சுவிட அழுத்தமாக, என்னை வணங்கினால் கடவுளை விட்டு விடுவீர்கள். ஏ சன்மார்க்க சங்கத்தி, உமது சிற்றடியின் தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தயவனோடும் கேட்பீர். என் மார்க்கத்தில் என்னை உமக்குள் ஒருவன் என கொள்வீர். எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவீர். புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே புந்திமய கடையாதி பூரண மெய்ச்சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னானை என்னானை சார்ந்து அறிவின் ஈண்ட என்று சொன்னார் நமக்கு வள்ளலார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வள்ளலார்கள் சன்மார்களுடைய காலில் விழுந்து வணங்குகிறார். நான் சொல்லுவதை கேளுங்கள், தவறி வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த உடம்பு போனால் வேறுடம்பு வருவது என்பது உண்மை அல்ல. ஆதலால் வெகு சீக்கிரத்தில் நான் சொல்லுவதை தெரிந்து கொண்டு அதிதீவிர பயிற்சியில் முயலுங்கள். தீவிரம் அல்ல, அதிதீவிரம் என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார். நேரமில்லை மக்களே, நிறைய பேசணும், மக்களுக்கு தெளிவடை வைக்கணும். சும்மா ஏதோ ஒரு காமிக் மாதிரி வந்து போகக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற ஏழை எளியவர்களை ஒழிப்பவர்கள் அரசியல்வாதிகளுடைய திட்டம். சன்மார்களுடைய திட்டம் என்ன? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற திட்டம். இங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் கிடையாது. எல்லா உயிர்களும் இறைவன் படைத்த உயிர். இறைவன் படைத்த உயிருக்கு அருள் தேவை. அருள் வேண்டும் என்றால் என்ன வரும்? மரணமில்லாத பெருவாழ்வு வரும். அதற்கு நாம் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு எப்படி இருக்காரு? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் இல்லையா சொல்றாரு இல்லையா? தினமும் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்கு மேல ஒரு தனித்தலைமை தெய்வம் இருக்கா? இல்லை. ஏனென்றால் அதுதான் நமக்கு அனுப்பியது.
அது தெரியாமல் நமக்கு எத்தனை அப்பனோ அம்மாளோ கோடான கோடி தாய் தந்தையர் இருக்கிறார்கள். இந்த தாய் தந்தையர்கள் எல்லாம் உண்மையான தாய் தந்தையர்கள் அல்ல. எல்லாமே ஒரு உபகார கருவி. உபகார கருவியை பிடித்துக் கொண்டு அலையாதீர். உண்மையான கருவி ஒன்று இருக்கிறது, அதுதான் அருட்பெருஞ்சோதி என்ற அருள் ஒளி. அந்த அருள் ஒளியை தொடர்பு கொண்டால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், நம்முடைய குழந்தைகள் வளம் பெறுவார்கள், வரக்கூடிய சந்ததியர்கள் வளம் பெறுவார்கள், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற வள்ளலார் வகுத்து தந்த அந்த வழி உலகமெல்லாம் பரவும். நம்முடைய வேலை என்ன? இப்போ மரணமெல்லா பெருவாழ்வு வருதோ அல்லது அப்புறம் பார்த்துக்கலாம். சமுதாயத்தை முதலில் ஒழுக்கமுள்ளவர்களாக மாற்ற வேண்டும். முதலில் ஒழுக்கமுள்ளவாக மாறிட்டால் அவர்கள் பின்னாடி அவர் வள்ளலார் வந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற வருத்தம் தேவையில்லை. நம்முடைய வழி எளிமையான வழி, நம்முடைய சன்மார்க்கம் எளிமையான சன்மார்க்கம். இதற்கு 10 பைசா செலவு கிடையாது. நம்முடைய உணர்வுகள், ஒழுக்கங்கள், இதுதான் முக்கியம். அந்த இந்திரிய ஒழுக்கம் கருணை ஒழுக்கம் விளக்கிறதா இருந்தால் 1 மணி நேரம் ஆகும். ஆதலால் நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் உங்களை சிந்தித்து செயல்படுங்கள். எல்லா நன்மையும் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளலார் சித்தி விழாக திருமாளிகளை என்ன சொல்றாரு? வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் மண்ணாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் சிறுவடி சேர்த்து அருள்கையல செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து என் ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே. இறைவன் எங்க தேடி வந்தாரு? சித்தி விழாக திருமாளிகைக்கு. அதுபோல் நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக, ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்களாக, ஜீவகாருண்ய வல்லபத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு செயல்படுவதாக இருந்தால் உங்களை தேடி, இல்லத்தை தேடி இறைவன் வருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.